இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்று காணப்போவது யோசேப்பின் மனைவி ஆஸ்நாத். ஆஸ்நாத் என்பது சாயிஸை சேர்ந்த நீத் என்னும் ஞான தேவதையை சேர்ந்தவள் என்று அர்த்தங்கொள்ளும் எகிப்திய பெயர். இவள் ஒரு புறஜாதி பெண். எகிப்து தேசத்தில் உள்ள ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி என்று ஆதியாகமம் 41, 45, 50, 46, 20 ஆகிய 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓன் பட்டணம் கிரேக்க மொழியில் ஹிலியோபொலிஸ் என்று அழைக்கப்பட்டது. தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளில் ஒன்றான சூரியனை தெய்வமாக வழிபடும் ஸ்தலமாக விளங்கியது. எனவே ஓன் பட்டணம் சூரிய பட்டணம் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் கோசேன் நாட்டின் தலைநகரமாகவும் தானியங்களை சேர்த்து வைக்கும் களஞ்சியமாகவும் இருந்தது. யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபதியாக இருக்கும்போது ஏற்பட்ட 7 வருட பஞ்ச காலங்களிலும் குளிர்காலங்களிலும் தானியங்கள் இங்கு சேமித்து வைக்கப்பட்டன. இந்த ஓன் பட்டணத்தில் வாழ்ந்த ஆஸ்நாத்து தன் தகப்பன் வழிபட்ட சூரியனை வணங்கி ஆசாரியனாகிய தன் தந்தைக்கு சூரிய வழிபாட்டில் உதவியாக இருந்திருக்கலாம். எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் வந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்து தேச முழுமைக்கும் அவன் பெரிய அதிகாரியாய் இருக்கும் பாக்கியம் பெற்றான். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையும் சூட்டினான். சாப்நாத் பன்னேயா என்பதற்கு உலக இரட்சகர் என்று பொருள். யோசேப்பை பெரிய அதிகாரியாக்கிய பார்வோன் யோசேப்புக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆஸ்நாத்தை திருமணம் செய்து கொடுத்தான். ஆதியாகமம் 41, 45. ஆஸ்நாத்து தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளில் ஒன்றான சூரியனை தெய்வமாக கொண்ட விசுவாசி. ஆனாலும் தேவ தீர்மானத்தின்படி புறஜாதி பெண்ணாகிய ஆஸ்நாத்து 12 கோத்திரங்களின் பிதா என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் குடும்பத்தின் அங்கத்தினராகும் பாக்கியத்தை பெறுகிறாள். ஆஸ்நாத்து யோசேப்பை திருமணம் செய்யும் முன் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு வந்த அடிமை. எகிப்து தேசத்தின் பிரதானி போத்திபார் விட்டு வேலைக்காரராய் இருந்தவன். போத்திபார் மனைவி பாவம் செய்ய அழைத்தபோது மறுத்து ஓடியவன். அதனால் அநியாயமாய் சிறையில் அடைக்கப்பட்டவன். சிறையில் இருக்கும்போது பார்வோனின் பானபத்திரக்காரன் சுயம்பா ஆகிய இருவரின் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னவன். பார்வோன் ராஜாவின் சொப்பனத்திற்கு எகிப்தின் மந்திரவாதிகளாகவும் சாஸ்திரிகளாகவும் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஞானமாய் விளக்கிச் சொன்னவன் என்று நன்கு அறிந்திருப்பாள். யோசேப்பின் சிறந்த ஞானமும் விவேகமும் ஆஸ்நாத்தை கவர்ந்திருக்கலாம். அதனால்தான் எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்று அறிந்திருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுக்கு பயந்து வாழ்ந்த யோசேப்பு ஒருவேளை திருமணத்திற்கு முன் தனக்கு மனைவியாக வரப்போகும் ஆஸ்நாத்திற்கு ஜீவனுள்ள தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் படைத்த சிருஷ்டிப்பாகிய சூரியன் தெய்வமல்ல, சகலத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவே ஜீவனுள்ள தேவன் என்று விளக்கி சொல்லி அவள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வழிகாட்டியிருக்கலாம். அவளும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆஸ்நாத்து போத்திபிராவின் குமாரத்தி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அவளை பற்றி மற்ற விவரங்களை வேதம் சொல்லவில்லை. பார்வோனால் உயர்த்தப்பட்ட யோசேப்பு ஆஸ்நாத்தை திருமணம் செய்த பின் அவர்களுக்கு 2 குமாரர்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். 2 குமாரர்களும் எகிப்தில் பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்பே பிறந்தார்கள். ஆதியாகமம் 41, 50. யோசேப்பின் தாய் ராகேல் யோசேப்பை பெற்ற பின் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டாள் என்று ஆதியாகமம் 30, 23, 24 சொல்கிறது. தன் தாய் தனக்கு அர்த்தமுள்ள பெயரை சூட்டியது போல யோசேப்பும் தன்னுடைய குமாரர்களுக்கு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று மூத்த குமாரனுக்கு மனாசே என்றும், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயும் என்றும் பெயரிட்டான். இந்த பெயர்களுக்கான காரணங்களை யோசேப்பு தன் மனைவியாகிய ஆஸ்நாத்திடம் விளக்கிச் சொல்லியிருப்பான். யோசேப்பு தன் 2 குமாரர்களுக்கும் இட்ட அர்த்தமுள்ள பெயர்கள் தன் யாவே தேவனுக்கு நன்றியுள்ளவளாகவும் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்நிய தேசமாகிய எகிப்தில் சந்தோஷமாய் இருந்ததையும் காட்டுகிறது. யோசேப்பும் தன் திருமண வாழ்க்கைக்கு பின்னும் தன்னை பகைத்து அடிமையாக விற்ற தன் சகோதரர்களை நேசித்தான். பஞ்ச காலத்தில் ஆகாரம் தேடி தன்னிடம் அடைக்கலமாக வந்த தன் சகோதரர்களுக்கும் தன்னை பெற்று வளர்த்த தகப்பனுக்கும் தன் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்தான். ஆதியாகமம் 47, 12. அவர்களை எகிப்திற்கு வரப்பண்ணி கோசேன் நாட்டில் குடியிருக்கச் செய்தான். ஆஸ்நாத்தும் தன் கணவன் தன் குடும்பத்தாருக்கு செய்த நன்மைகளுக்கும்
உதவிகளுக்கும் எந்தவித எதிர்ப்பும் தடையும் செய்ததாக வேதம் கூறவில்லை. அவள் தன் கணவன் வீட்டாரை நேசித்திருப்பாள் என்றுதான் யோசிக்க தோன்றுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய சூரியனை வழிபட்ட இந்த பெண் ஜீவனுள்ள தேவனாகிய சிருஷ்டிகர்த்தாவை தெய்வமாகிய வணங்கிய யோசேப்பை கணவனாக அடைந்து வாழும் பாக்கியத்தை பெறுகிறாள். யோசேப்பு அவளது வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுக்கு உகந்ததாய் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ வழிகாட்டியாய் இருந்திருப்பான். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக காணப்படுகிறான். யோசேப்பு பிறப்பின்படி ஒரு யூதன். ஆனால் அவன் மனைவி ஆஸ்நாத்து ஒரு புறஜாதி பெண். எந்தவித நம்பிக்கையும் இல்லாதவள். ஆஸ்நாத்தைப் போல நாமும் எந்தவித நம்பிக்கையுமற்ற புறஜாதிகளாய் இருந்தோம். எபேசியர் 2:11-12. நாம் பிறப்பின்படி புறஜாதியர், இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தோம். ஆஸ்நாத்து யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது போல தேவன் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து வரப்போகும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.